ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷியுடைய அஷ்டாங்க யோகம். அதில் யோக சூத்திரத்தில் மனதளவில் நம்ம எப்படியெல்லாம் மனசை எண்ணங்களை பக்குவப்படுத்தி நன்றாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட நோய்கள் வராமல் வாழ முடியும் அப்படிங்கிறாரு. நமக்கு வரக்கூடிய நோய்களுக்கு காரணம் ஒவ்வொரு மனிதனுடைய மனதில் எழுகின்ற எண்ணங்கள். அந்த எண்ணங்களில் எதை நீங்கள் சரியாக வைத்துக்கொள்கின்றீர்களோ, அடிக்கடி பயன்படுத்தினீர்களோ, பாசிட்டிவ் தாட்டா நெகட்டிவ் தாட்ஸா, நெகட்டிவ் எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் வாழ்க்கையில் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. ஸோ அப்போ முதல்ல நம்ம எண்ணங்களை ஆராய்ந்து நேர்முகமாக வச்சுக்கணும். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஆஸ்மா, சைனஸ், மூக்கடைப்பு, மூச்சு திணறல் நிறைய நபர்களுக்கு இருக்கின்றது. உங்களது எண்ணம், உங்களது சொல், உங்களது செயல் உங்களுக்கு நன்மை விளைவிக்கணும், பிறருக்கு நன்மை விளைவிக்கணும். அதில் விழிப்பாக இருக்கணும். அப்போ நம்ம ஒரு பொழுதும் நம்ம தவறான எண்ணங்களே வரக்கூடாது. இப்போ இன்றைய உலக சாதாரண வாழ்க்கை முறையில் நிச்சயமாக நமக்கு பாசிட்டிவ் தாட்டு இருக்குது, நெகட்டிவ் தாட்டு இருக்குது. ஆனால் எதை செயல்படுத்துகின்றோம் அதுதான் முக்கியமான ஒன்று. நெகட்டிவ் தாட்ஸ் வரும்பொழுது நீங்கள் மனதை ஆராய்ந்து விழிப்பு நிலையில் இருந்து நம்மிடம் அந்த நெகட்டிவ் தாட்ஸை ஆட்டோமேட்டிக்காக வெளியேற்றி விட வேண்டும். வெளியேற்றிட்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக மனதை பிராணனை வச்சுக்கணும். ஜீவ அவஸ்தை கூடாது அப்படிங்கிறாரு. ஜீவன்னா பிராணன். இந்த பிராணனில் கோபம், டென்ஷன், டிப்ரெஷன், மன அழுத்தம், மனக்கவலை, இதனால் நம்ம அந்த நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனுக்கு நம்ம அவஸ்தை கொடுத்தால் ஆஸ்துமா, சைனஸ், மூக்கடைப்பு வரும். அப்போ முதல்ல அந்த ஜீவனுக்கு அவஸ்தை கொடுக்காமல் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை பதஞ்சலி மகரிஷியுடைய யோக சூத்திரத்தின் மூலமாக எடுத்துக்கிடணும். நமது எண்ணம், நமது சொல், நமது செயல் புனிதமடையட்டும். இதை எப்பொழுதுமே சொல்லிகிட்டே இருங்க. எந்த எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். ஆராய்ச்சி பண்ணி அறிவில் இந்த எண்ணங்களை வைக்கும் பொழுது நமக்கு புத்தி சொல்லும் இது வேணும் வேண்டாம். மனதில் எழுகின்ற எல்லா எண்ணங்களையும் செயல்படுத்த முடியாது. அப்போ நீங்கள் அப்படியே உடனே செயல்படுத்தாமல், அவசரப்படாமல், நிதானமாக கண்களை மூடி அந்த புத்தியில் அப்படியே மனசை வைங்க. அப்போ அந்த புத்தியே நமக்கு சொல்லு இது வேணும், இது வேண்டாம், வேணும் வேண்டாம், நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் என்ன சொல்கிறாரு, மனசாட்சிப்படி. மனசாட்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குள் இல்லே இருக்கக்கூடிய உயிர், உயிருக்கு உயிராகிய இறைவன். அந்த இறைவனின் சொற்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஜீவன் சாந்தமாக இருக்கும். ஜீவனுக்கு அவஸ்தையை கொடுக்க மாட்டோம். அந்த பிராணன் மகிழ்ச்சியாக உள்ள போய்ட்டு மகிழ்ச்சியாக வெளியே வரும். அப்போ நமக்கு மூக்கடைப்பு, சைனஸ், ஆஸ்மா, மூச்சு திணறல் இந்த மாதிரி பிரச்சனைகளும் வராமல் வாழக்கூடிய நிலை கிடைக்கும். அப்போ பாருங்கள், மூச்சு திணறல் வராமல் இருப்பதற்குரிய முத்திரைகள் நம்ம எடுக்க போகிறோம். அதோடு சேர்த்து ஒரு விழிப்பு நிலையில் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை இப்படி நம்ம பக்குவப்படுத்திக்கிடணும். நல்ல எண்ணங்கள், பாசிட்டிவ் தாட்டையே வளர்த்து கொண்டு இந்த முத்திரையும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஆஸ்மா, மூச்சு திணறல், மூக்கடைப்புக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, நம்ம இப்போ பார்க்கக்கூடியது நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய முத்திரைகள் பார்க்க போகிறோம். அதில் அந்த முத்திரை செய்யும் பொழுதே ஆழ் மனதில் நமது நெகட்டிவ் வேவ்ஸ் எல்லாம் என்னை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். அது ப்ராக்டிக்கல் லைஃப்லேயும் நீங்கள் அனுபவித்து பார்க்கணும். இப்போ முதல் முத்திரை பிராங்கியல் முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முத்திரை செய்யும் பொழுது ஆழ் மனதில் என்னிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேவ்ஸ், எதிர்மறை எண்ணங்கள் என் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். நான் அமைதி, அன்பு, ஆரோக்கியம், சாந்தம் அந்த மனநிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மூச்சையும் ரசித்து மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக நான் ஏற்று உள்வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உங்கள் உணர்வு மூச்சோடு சேர்ந்து செல்லட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆஸ்மா முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரம்மா முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ஆழ் மனதில் எனது மனதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேவ்ஸ்,
அனைத்தும் நீங்குவதாக எண்ணுங்கள். ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷியுடைய யோக சூத்திரத்தின்படி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக மனநிறைவோடு எனது மனதை வைத்துக் கொள்கின்றேன். எனது எண்ணம், எனது சொல், எனது செயல் எனக்கும் நன்மை விளைவிக்கும், மற்றவர்களுக்கும் நன்மை விளைவிக்கும். அந்த உணர்வை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை சின்முத்திரை, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. தலை முதல் கால் வரை நம்முடைய மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. தலை வலி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். தோள்பட்டை வலி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகை வலி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். இடதுகை வலி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. ஹிருதயத்தின் வலி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வயிற்று வலி தசைகள் மனசினால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலது கால் இடது கால் வலி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் உணர்வு அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம், அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். ஆழ் மனதில் என்னிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேவ்ஸ் எல்லாம் இந்த உள்ளத்தை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள். நான் மகிழ்ச்சியாக உற்சாகமாக மனநிறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனது எண்ணம், எனது சொல், எனது செயல் எனக்கும் நன்மை விளைவிக்கும், பிறருக்கும் நன்மை விளைவிக்கும். அந்த வகையில் அப்படியே அந்த உணர்வு அப்படியே வச்சுக்கிட்டே இருங்க. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கைப்பிடி தியான முத்திரை. இப்போ உங்களது வலது பக்க லங்ஸு, இடது பக்க லங்ஸ், அந்த 2 பகுதிக்கும் நல்ல பிராணசக்தி கிடைத்து கொண்டிருக்கின்றது. அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். ஒரு 3 முறை நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. இப்போ கண்களை மூடி என்னிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் வேவ்ஸ் இந்த உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள். கோப அதிர்வலைகள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள். ஒரு 2 நிமிடம் ஆழ் மனசில் எனக்குள் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற அதிர்வலைகள் என்னை விட்டு நீங்குகின்றது. அது ஆழ் மனசில் உங்கள்கிட்ட என்ன மாதிரி எண்ணங்கள் நெகட்டிவ் வேவ்ஸ் இருக்கின்றதோ அதை நன்றாக சொல்லி அது என்னை விட்டு நீங்குகின்றதுங்கிறத சொல்லிகிட்டே வாங்க. இப்போ மீண்டும் பிராங்கியல் முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். ஆழ் மனதில் என்னிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேவ்ஸ் என்னை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஸ்மா முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. என்னிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரம்மா முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நுரையீரல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். எனது எண்ணங்கள் சுத்தமடைவதாக எண்ணுங்கள். நம்மிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் அனைத்தும் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. உங்களது உணர்வை அடிமுதுகெலும்பு, கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. மூலாதார மையம், அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராங்கியல் முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். நமக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். அந்த மூச்சில் ஒரு 2 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேர்களே, நமது மனதில் எழுகின்ற எண்ணங்கள் தான் நமக்கு மூச்சில் ஏற்படுகின்ற தடுமாற்றத்தை கொடுக்கின்றது. அப்போ மனம் சாந்தமாக, அமைதியாக, நல்ல எண்ணத்தோடு, கோபப்படாமல், டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கின்றேன் என்பதை ஆழ் மனதில் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த முதிரைகளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. மனமும் செம்மைப்படும், உடல் உறுப்புகள் நன்றாக இயங்கும், மூச்சு திணறல், மூக்கடைப்பு, ஆஸ்மா வராமல் வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.